நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேசப்போகிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆல்ரெடி சில ஊடகங்களில் எல்லாத்துலேயும் செய்தியாக வந்துக்கிட்டு இருக்கு. இதோட விளைவு என்ன அப்படிங்கிறத நம்ம பேச போகிறது தான். என்னென்னா, இப்போ இந்திய அளவில் எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, கட்டி ஆண்டு கொண்டிருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் விரைவில் தூக்கி எறியப்படுவார் அப்படின்னு தகவல்கள் உள்ளேருந்து நிறையா வருது. நிறையா விசாரிக்கும்போது அவரை பற்றின டீட்டெயில்ஸ் அடுத்தடுத்து இது என்ன சொல்கிறது, நம்புகிற மாதிரியும் இருக்குது, சில நேரம் இது நடக்குமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறதுன்னா, இப்போது மோடிக்கும் அமித்ஷாவுக்குமே பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது ஒன்று ஒன்றா சில விஷயங்களை பூரா தொடர்ந்து பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள் மற்றும் சமுதாய கருத்துக்கள் அப்படின்னு எல்லாத்தையும் நேர்மையாக தரவுகளோட எந்தவித பாகுபாடும் இல்லாமல், சமரசம் இல்லாமல், பயாஸ்ட் இல்லாமல் நேர்மையாக நல்ல வழியில் சொல்லக்கூடிய ஒரு சேனல். ரொம்ப முக்கியமாக உங்களோட ஆதரவு தேவை. இதை சப்ஸ்கிரைப் பண்ணி, ஒருவேளை இது பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இது ஆதரவு கொடுங்க. நன்றி. இப்போ மோடியை பற்றி இந்த அளவில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மிக பிரம்மாண்டமான அசைக்க முடியாத சக்தியாக யாராக இருந்தாலும் மோடிங்கிறவர் ஒரு மிகப்பெரிய பிம்பம். நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர் நினச்சார்னா அமெரிக்காவில் ட்ரம்ப்பு தோள் மேலே கை போட்டு என்ன வேணாலும் பேசுவார், என்ன வேணாலும் கொண்டு வருவார். இங்கே ரஷ்யா உக்ரைன் போரை இவர் நினச்சா நிறுத்துவார். இவர் ரஷ்யாவோட புத்தின் அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். அதே நேரத்தில் ஜெலன்ஸ்கி, உக்ரைனோட அதிபர் செலன்ஸ்கி அவரோடைய ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு. இவர் சொன்னால் அந்த ரெண்டு பேருமே கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ அமெரிக்கா யுக்ரைன் போரை அவர் நம்ம மோடி நினச்சா நிறுத்த முடியும் அப்படின்ற அளவுக்கு. அதுவும் இல்லாமல் பாகிஸ்தானில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை நடந்துச்சுன்னா இவர் உடனே பொங்கி எழுந்தார்னா பாகிஸ்தான் பயப்படுறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள். இது சங்கிகள் சொல்கிறதா, அந்த ஊடகம் நிறைய ஊடகங்கள், அதாவது இவங்களால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஊடகங்கள் நிறைய அளவில் பெருசாக சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஊடகங்கள் எப்போவுமே நம்ம மக்களுக்கு, நமக்கு சேரக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ஊடகங்கள் என்னத்தை செட் பண்ணுறாங்களோ, நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்களோ அதுதான் நமக்கு சேருது. இப்போ எப்படின்னா, மோடி நல்லவர் அப்படின்னா நல்லவர் நல்லவர் நல்லவர்னு எல்லா வகையிலையும் சொல்லுவாங்களா. அப்போ எல்லாருக்கும் மோடி நல்லவர், மோடி திறமையானவர், இதை செய்வார், அதை செய்வார், குஜராத் மாடல் அப்படின்னு எக்கச்சக்கமான ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் நெரேட்டிவ் செட் பண்ணுறது. அப்புறம் ஒரு ராகுல் காந்தி பப்பு, அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அவர் என்ன விளையாட்டு பிள்ளை, அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு அதை ரொம்ப இதாக சொல்லும்போது, ஆமாம் ராகுல் காந்தி அப்படித்தானோ அப்படின்னு எல்லோரும் சொல்கிற அளவுக்கு. அதில் என்னென்னா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், சோசியல் மீடியாவில் இருக்கிற பலதரப்பட்ட விஷயங்கள் அதுக்கு பெரிய அளவு செலவு பண்ணி அவங்க எக்ஸ்தலமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் பயங்கர நெரேட்டிவ் செட் பண்ணி மோடி ஒரு அசைக்க முடியாத சக்தி அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அசைக்க முடியாத சக்தி தானா அப்படின்னா, அந்த சக்தி மேலே அடிப்பக்கத்தில் ஒரு செங்கலை உருவன மாதிரி இப்போ ஆட்டம் கண்டிருக்கு. அந்த ஆட்டம் கண்டதுக்கு முக்கியமான விஷயமாக யார் இருக்கா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது அடிக்கடி சுப்பிரமணியம் சுவாமி ஏதாவது சொல்லுவார். அவர் சொல்கிறது காமெடியாக எடுத்துக்கிறதா அல்லது சீரியஸாக எடுத்துக்கிறதா தெரியாது. அவர் சுப்பிரமணியம் சுவாமி இப்போ சமீபத்தில் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு அந்த ஃபைல்ஸை தூக்கி போட்டாரா, அது ஒரு பரபரப்பை கிளப்பிச்சு. ஜெஃப்ரி அந்த எப்ஸ்டீன்கிறது எப்ஸ்டீன் அப்படிங்கிறவர் அந்த ஃபைல் என்னென்னா, அவர் ஒரு தனி தீவில், இது எல்லாருக்கும் தெரியும், ஆனாலும் தெரியாதவங்களுக்காக சில சின்ன விஷயங்கள் மட்டும். ஒரு 15 வயசுக்கு கீழே இருக்கிற பொண்ணுகளை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி பெருந்தலைவர், பெரிய பெரிய ஆட்கள், அது அமெரிக்காவில் இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற பெரும் தலைகள், பெரிய பணக்காரர்கள், அவங்களுக்கு விருந்தாக்கிய ஒரு அவ்வளோ நிலை நடந்தது. அதில் மோடியும் ஒருத்தர்
அவர் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போதோ அல்லது இதுக்கு முன்னாடி வந்து குஜராத்தில் வந்து சிஎம்மாக இருக்கும்போதோ அப்போ வந்து அவர் வந்து அமெரிக்காவுக்கு விசா கொடுக்கப்படலை. ஆனால் இந்த இடத்துக்கு போனாரா, எங்கே போனார், அதெல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து பேசுபொருளாக இவர் வந்து பொருத்தி போட்டார். ஆளாளுக்கு எல்லாம் பேசுகிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை இருக்குது, உண்மை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இவர் பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கே போக முடியாமல் கிடந்தவர் வந்து வெறி பிடிச்ச மாதிரி ஒரு நாடாக போனாரா. அதுக்கு காரணம் வந்து அவர் வந்து வெறுமனே சுற்றி பார்க்குறது, வெறுமனே போகிறதில்ல. அவரை போக வச்சது வந்து அதானி அண்ட் அம்பானி கோஷ்டி, குஜராத் பனியா கோஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படின்னா, இது மோடிக்கு பிஜேபிக்கு எதிரானது இல்லை. நம்ம சொல்கிறது வந்து என்ன செய்திகளுக்கு வந்துக்கிட்டு இருக்குது, அதில் வந்து என்ன நடக்குது, என்ன நடக்கலாம் அப்படிங்கிறது, அதை வந்து நமக்கு கேள்விப்பட்ட விஷயங்கள், விசாரித்த விஷயங்கள், படித்த விஷயங்களை வந்து சம்மரைஸ் பண்ணுறது தான். இப்போ வந்து எப்ஸ்டீன் ஃபைலில் வந்து போட்ட உடனே அதில் வந்து பழைய ஃபார்மர் யூனியன் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து ஹர்தீப் புரி, அவரும் வந்து இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் அப்புறம் மோடி இவங்க மேலே வந்து அந்த அலிகேஷன்ஸ் வருதா. அது வந்து மிகப்பெரிய அலிகேஷன். ஏற்கனவே அமெரிக்கா வந்து பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு. அதில் வந்து ட்ரம்ப்பும் இருக்கிறாரு, பழைய ஆட்கள் எல்லாமே இருக்காங்க அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக பற்றி எரிஞ்சிட்டு. அதில் மோடி பேரும் இருக்குது, ஹர்தீப் பூரி என்ற பேரும் இருக்குது. சரி, இதில் வந்து இப்போ சமீப காலத்தில் நீங்கள் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அர்ணப் கோஸ்வாமி வந்து தனியாக சேனல் ஆரம்பித்து ஐயோ அவர் வந்து மோடி புகழ் அப்படின்னா தூக்கத்தில் எந்திரிச்சு லேசாக அப்படி தட்டினா கூட, ஒரு கொசு கடித்தா கூட ஒரு தட்டு தட்டி மோடி வாழ்கம்பார். அப்புறம் வந்து எதை சொன்னாலும் வந்து இந்தியா வாண்ட்ஸ் நோ, பீப்புள் வாண்ட்ஸ் நோ, இந்தியா வாண்ட்ஸ் நோ, மோடி வந்து சூப்பர், நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு மோடிக்கு ஆதரவாக எதிர்கட்சிகளை வந்து அப்படி பயங்கரமாக வந்து கார்னர் பண்ணி அப்படி பேசுவார். அவர் கடந்த ஒரு சில வாரங்களாக வந்து மோடிக்கு எதிராக அதுக்கப்புறம் வந்து இந்த மலைத்தொடரை வந்து இவருக்கு அதானிக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த போராட்டத்தை பற்றி இதெல்லாம் வந்து டோட்டல் அப்படியே அகைன்ஸ்டாக வந்து இவர் பேசுகிறாரு. அதுபோக யோகி ஆதித்யநாத்தை வந்து யூபியில் வந்து தோற்கடிக்கிறதுக்காக எல்லா வேலையும் பார்க்குறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் வந்து மோடி அண்ட் அமித்ஷான்றாங்க. இன்றைக்கி வந்து என்ன ஒரு பேச்சு இருக்குன்னா, மோடிக்கும் அமித்ஷாவுக்குமே ஆகலை அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது. இது எந்தளவு உண்மைன்னு தெரியல. ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து புகஞ்சிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. என்னென்னா, மோடி வந்து 75 வயசு வந்து முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் வந்து 75 வயசு முடியும் போது ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு இவர் மட்டும் வந்து எப்படி தொடரலாம் அப்படின்னு. அப்போ மோடி வந்து அங்கே விட்டு போயாச்சுன்னா இன்றைக்கி பிஜேபியில் அடுத்த முகமாக இருக்கிறது அமித்ஷா. சரி, அமித்ஷா வந்து வர்றதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் ஒத்துக்குவாங்களா அப்படின்னா, மோடியாவது பரவாயில்ல, அமித்ஷா மோசம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் வந்து அமித்ஷாவும் ஒத்துக்கரல, மோடியும் ஒத்துக்கரல. இப்போ யோகி ஆதித்யநாத் வரலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிற நிலைமையில தான் இவர் மோடி அண்ட் அமித்ஷா டீம் வந்து இதுக்கு முன்னாடியே கரெக்டாக வந்து பிளான் பண்ணி, அவர் யோகி ஆதித்யநாத்தாக இருக்கட்டும், அல்லது வந்து மத்திய பிரதேசோட சிஎம்மாக இருக்கட்டும், ராஜஸ்தானில் சிஎம்மாக இருக்கட்டும், அங்கே முக்கியமான அங்கே தலைவராக இருக்கட்டும், முக்கியமான ஆட்களை பூரா வந்து டவுன் பண்ணி விட்டாங்களா. இப்போ வந்து இந்த ரேஸில் அடுத்த பிஎம்மாக வரலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஐ திங்க் மும்பையோட வந்து ஃபட்னாவிஸ். ஸோ அவர் வருவாரா அதெல்லாம் தெரியாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, என்டிடிவியை வந்து மோடிக்கு எதிராக அல்லது இந்த பிஜேபி இந்த ஆளுங்க அரசுக்கு உள்ள தப்பெல்லாம் சுட்டி காமிச்சாங்களா, உடனே என்ன பண்ணுவாங்க வந்து, நீ இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கியா, உடனே அந்த விலைக்கு வாங்கிடு, அதான் நீ வந்து விலைக்கு வாங்கிட்டாரு. அது போக வந்து இன்றைக்கி இப்போ கரண்ட்டில் வந்து என்னென்னா, மோடியை வந்து நம்ம ரொம்ப ஆதரித்து பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட தொழிலுக்கே மோசமாயிரும் அப்படின்னு அதானி வந்து மோடியை சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்தியிருக்கதா கேள்வி. அது வந்து எத்தனை பெர்சன்டேஜ் எந்தளவு உண்மை அப்படிலாம் தெரியல. ஆனால் இந்த செய்திகள்லாம் வந்து ஒன்றுனா வர்றது எல்லா விஷயங்களும் மோடிக்கு எதிராக போய்கிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் சுப்பிரமணிய சாமி சொன்னது, ஆர்எஸ்எஸ் சொன்னது, அது போக வந்து இப்போ வந்து என்னென்னா, இருக்கிற அத்தனை ஜால்ரா போட்டால் கோடி மீடியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அத்தனை ஊடகங்களும் மோடிக்கு எதிராக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிஜேபிக்கு எதிராக பேசுகிறாங்களா, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசுகிறாங்களா, அப்படி இல்லை, மோடிக்கு எதிராக. அந்த மோடியோட முகத்திரை முன்னாடி வந்து 56 இன்ச்சு, இவர் வந்தால் தான் மொத்த இந்தியாவை வந்து நட்டமாக தூக்கி நிறுத்துவார், அப்புறம் டாலருக்கு நிகராக வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு உயர்த்துவார், அப்புறம் இந்திய மக்கள் வந்து ஒருத்தர் கூட பசி இல்லாமல் அத்தனை பேருக்கு வீடு கொடுப்பார், அப்புறம் ஒவ்வொரு அக்கௌண்ட்லேருந்து 15 லட்ச ரூபா போடுவார் அப்படின்னு எல்லா விஷயமும் பயங்கரமாக வந்துச்சுல்ல. இவ்வளோ தூரம் பேசியிருக்கோம் இல்லையா. இதுக்கு அத்தனைக்கும் பின்னாடி இருந்த ஒரு மனுஷன், அவர் பேர் வந்து ஹிரண் ஜோஷி.
அவரை பற்றின ஏற்கனவே வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. குஜராத்திலேருந்து அவர் வந்து ரொம்ப ஒரு புத்திசாலியாக இருந்தார்னா அவரை வந்து பிஎம் ஆன உடனே அவர் அங்கே கூட கூட்டு வந்தார். அப்படி கூட்டு வரும்போதே அதுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலிருந்தே மோடி வந்து பிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே கிரண் ஜோஷி வந்து இவர் வந்தால் தான் அடுத்து இந்தியாவில் வந்து சுபிட்சம், காங்கிரஸ் வந்து ஊழலில் திளைக்கிற கட்சி, நாடு வந்து வீணாக போய்கிட்டு இருக்கு, மோடி வந்தால் மட்டும்தான் இந்தியா வந்து நேரு பாதையில் கொண்டு வந்து வளமான பாதையில், அது போக வந்து 2020 இல்லை 2020க்கு முன்னாடியே வந்து இந்தியா வந்து வல்லரசு ஆயிரும் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான பில்டப் கொடுத்து 2014 வந்து அவர் பிஎம் ஆக்கிட்டாங்க. ஆக்கணுன்னே இவரும் அங்கே போயிட்டாரா. போனதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு பண்ண வேலை வந்து எந்த மீடியாவெல்லாம் வந்து மோடிக்கு எதிராக வந்து பேசுகிறாங்களோ அத்தனைக்கும் ஆப்பு வைக்கிறார். பயங்கர கட்டுப்பாடு. பிரச்சனை ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க, மிரட்டுவாங்க, ஒன்று அதையும் மீறி வந்து போயிட்டாங்க அப்படின்னா விலைக்கு வாங்கிடுவாங்க. அதாவது அடங்கவே அடங்காத வயறு கூட வந்து ஒரு விஷயத்தை வந்து உடனே தூக்கியிருக்காங்க அப்படின்னா அந்தளவுக்கு மிரட்டல். இப்படி எல்லாம் பண்ணி மோடிக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது அப்படின்ற இடத்துல வந்து திடீர்னு பார்த்தா அந்த கிரண் ஜோஷி, அதாவது மோடியோட லெஃப்ட் ஹேண்டு, ரைட் ஹேண்டு, லெஃப்ட் ஹேண்டு, ரொம்ப அவர் இல்லைன்னா மோடி இல்லை அப்படின்ற அளவுக்கு நெரேட்டிவ் செட் பண்ணி பெருசாக வந்த ஒருத்தர் வந்து ஆளை வந்து காணோம். வெளிநாட்டுக்கு போயிருக்காரா, ரிசைன் பண்ண மாதிரி தெரியல, உள்ளூரில் இருக்கிறாரா, எங்கே இருக்கார், ஏது பண்ணுறாரு, ஜெயிலில் போட்டாங்களா அல்லது வேறு எங்கேயா தீவில் கொண்டு போய் வச்சுட்டாங்களா இல்லை போட்டு தள்ளிட்டாங்களா, எதுவுமே தெரியல. கிரண் ஜோஷி மாயம். அந்த ஆஃபீஸில் வந்து இப்போ இருக்கிற ஃபைனான்ஸ் மினிஸ்டரோட மருமகன் அங்கே இருக்கிறதா கேள்வி. போக ஏன்னா அவர் கிரண் ஜோஷி மருமகன்னா நம்ம நிர்மலா சீதாராமன் மருமகன்னா அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் சார்பாக உள்ளவங்க. அப்போ ஆர்எஸ்எஸோட கை வந்து இப்போ ஓங்கிட்டுருக்கு. அப்போது மோடி அண்டு அமித்ஷா வந்து என்ன பண்ணுறாருன்னா மோடியை வந்து விட்டு கொடுத்துட்டு நான் வந்து உங்கள் பக்கம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கேள்வி. அமித்ஷா வந்து சாதாரண ஆளில் ஒரு மாநிலத்தையும் ஆட்களை வந்து விலைக்கு வாங்கிறது, அது போக இண்டிபெண்ட்டாக இயங்கக்கூடிய துறைகளான இடியாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், அப்புறம் ஈவன் நீதிபதிகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து மிரட்டல்லேருந்து, கொலை பண்ணுறதுலேருந்து, விலைக்கு வாங்குறதுலேருந்து, அவங்களுக்கு சாதகமாக பண்ண வைக்கக்கூடியதில் வந்து கிங்கு வந்து அமித்ஷா. அவரே மோடிக்கு எதிராக இப்போ ஆயிட்டார் அப்படின்னா மோடி நிலைமை என்ன? மோடி வந்து இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு வாயசிக்கக்கூடிய ஒரு பப்பெட். ஓகே, அப்போது இந்த பெரிய ஆட்கள், அதாவது அம்பானி, அதானி, இதில் அம்பானி வந்து காங்கிரஸ் பேரில் வளர்ந்தவங்க இப்போவும் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அம்பானி, அதானி இவங்கெல்லாம் வந்து இது வந்து பனியாஸ் எல்லாம் என்னென்னா பிஸ்னஸ் பீப்புள். அவங்க வந்து மோடி இருந்தாலும் ஓகே, யோகி ஆதித்யநாத் இருந்தாலும் ஓகே, ஃபட்னாவிஸ் வந்தாலும் ஓகே, ராகுல் வந்தாலும் ஓகே, இப்போ ஒருவேளை நம்ம வந்து ஸ்டாலின் வந்து பிஎம் ஆனாலும் ஓகே, இல்லை கெஜ்ரிவால் வந்தாலும் ஓகே, யார் வந்தாலும் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஏன்னா தே ஆர் பிஸ்னஸ் பீப்புள். ஓகே, இந்த மாதிரி ஒரு சீரியஸான இஷ்யூ வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த இஷ்யூவில் வந்து என்ன நடக்க போகுது? மோடி வந்து விரைவில் கட்டங்கட்டப்பட்டிருக்கார். விரைவில் அவர் வந்து பிரதமர் பதவியை இழக்கப் போகிறார் அப்படிங்கிறது செய்தி. விரைவில் அப்படின்னா மேபி, ஏன்னா இந்த மாதிரி சில அதிசயங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து யாரும் எதிர்பாராமல் இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளில் நடக்கலாம். இன்றைக்கி வந்து இப்போ ஜஸ்ட்டு நம்ம யோசித்து பார்த்தோம்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, 1 வருஷத்துக்கு முன்னாடி மோடி மேலே இருந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மரியாதையோ பயமோ எல்லாம் வந்து கடந்த 2-3 வாரத்தில் வந்து நிறைய குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவருக்கு ஜால்ரா அடித்த கோடி மீடியாக்கள் எல்லாம் மோடிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ மோடியை பற்றின இமேஜ் வந்து ஏற்கனவே பொதுமக்கள் மத்தியில் வந்து நிறைய டேமேஜாக இருக்குது. அதையெல்லாம் வந்து வெளிப்படுத்தாமல் மோடி வந்து இன்னும் வந்து பயங்கர ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் எல்லாம் வந்து பூரா நெகட்டிவாகி போச்சா. இப்போ மோடி வந்து மேபி இந்த தமிழ்நாட்டு தேர்தல் வருதா, அந்த தேர்தலுக்கு முன்னாடியே வந்து அவர் பதவியை விட்டு கீழே இறக்கப்படலாம் அப்படின்னு வருது, தகவல் இருக்குது. அது வந்து வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் இந்த கூட்டணி இருக்குது, அந்த கூட்டணியில் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஒருவேளை மோடி இல்லை, அவர் கை ஓங்கலை, ஆர்எஸ்எஸ் வந்து வேறு ஆளை போட்டாங்கன்னா இந்திய அளவில் மோடி அளவுக்கு புகழ் வாய்ந்த ஒரு தலைவர் பிஜேபியில் இல்லை. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இவர் அமித்ஷா வந்து மோடி அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆன தலைவர் இல்லை. அவர் வந்து எப்படின்னா அவர் வந்து நிறைய பிளான் பண்ணலாம், செயல்படுத்தலாம், செயல் தலைவராக இருக்கலாமே ஒழிய
ஆனால் மக்கள் மத்தியில் வந்து ஒரு கரிஷ்மா வேணும்ல. தப்போ ரைட்டோ, மோடி வந்து ஒரு பெரிய கரிஷ்மா. இப்போ தமிழ்நாட்டை எடுத்தோம்னா பிஜேபியில் வந்து தலைவர் அப்படின்னா இதுவரைக்கும் இருந்த தலைவர்களில் ஒரு தவறான தலைவராக இருந்தால் கூட, அல்லது விஷயங்கள் பேசுனது பூரா தப்பு தப்பாக சொன்னால் கூட, அண்ணாமலை வந்து ஒரு தனிப்பெரும் தலைவர். அது மாதிரி மோடி வந்து பிஜேபியில் ஒரு தனிப்பெரும் தலைவர். அவரை வந்து பிரதமர் பதவியை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னா அடுத்து வேறு யார் வந்தாலும் அவங்க முகம் வந்து எல்லா இந்திய அளவில் மக்கள்கிட்ட பரிச்சயம் ஆகிறதுக்குள்ள அடுத்த கட்டம் 2029 தேர்தல் வந்துடும். மற்ற வேறு வேறு ஸ்டேட்டில் வந்து தேர்தலில் வந்து என்ன ஆகும் நடக்கும்னா, இந்த கூட்டணி கணக்கெல்லாம் நிறைய மாறும். அதாவது ஒரு டூன் பிரதர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, மோடி அண்ட் அமித்ஷா 2 பேரும் சேர்ந்தால் மொத்தம் யாரை என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றதுக்குள்ள அந்த குளிர் விட்டு போகும். அப்புறம் இவங்களுக்கு எதிராக வந்து தீர்ப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்க எல்லா இடத்துல லெவலில் இருக்கிற நீதிபதிகள் வந்து இல்லை, நம்ம நேர்மையாக வந்து சில நேரத்தில் வந்து நம்ம நேர்மையாக வந்து இப்போ இது சொல்லலாம், தீர்ப்பு சொல்லலாம் அப்படின்ற ஒரு நிலைமை வரலாம். அப்புறம் மீடியாக்கள் வந்து இவங்களுக்கு எதிராக சொல்ல ஆரம்பித்த மீடியா வந்து கொஞ்சம் சுதந்திரமாக செயல்படலாம். அப்புறம் கூட்டணி கணக்குகள் நிறையா மாறும். அப்போ என்னென்னா, ஏற்கனவே இந்திய அளவில் எல்லா மாநிலத்திலையும் பிஜேபியோட பேர் வந்து கெட்டு கிடக்கு. முன்னோட வளர்ந்துருக்கு, ஆனால் கெட்டு கிடக்கு. அந்த இது வந்து மற்றவங்க அறுவடை பண்ணுறதுக்கு வாய்ப்பாக வரலாம். சரி, இது வந்து என்ன நடக்குதுன்னு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பார்ப்போம். நன்றி.